வந்து செல்லும் செவிலியர். கர்ப்பிணிகளும் அவசர உதவிக்கு வருவோரும் 5 கிலோமீட்டர் அலைய வேண்டிய அவலம். நிரந்தர செவிலியர் நியமிக்கப்படுவாரா? மக்களின் பல ஆண்டுகால எதிர்பார்ப்புக்கு விடிவு கிடைக்குமா? பார்க்கலாம் என்ன நடக்கிறது. சங்ககிரி ஊராட்சி ஒன்றியம் சன்னியாசிப்பட்டியில் பஞ்சாயத்து அலுவலகத்தின் அருகே செயல்பட்டு வரும் துணை சுகாதார நிலையம் அப்பகுதி பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான மருத்துவ சேவைகளை வழங்கி வந்தது. இருப்பினும் கடந்த 4 ஆண்டுகளாக இங்கு நிரந்தர செவிலியர் இல்லாத காரணத்தினால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டுமே பொறுப்பு செவிலியர் வருகை தருகிறார். இதனால் மற்ற நாட்களில் சுகாதார நிலையம் பூட்டியே கிடப்பது அப்பகுதி மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவசர முதலுதவிக்காக வரும் மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாமக்கல் மாவட்டம் வெப்படை மற்றும் சங்ககிரி அரசு மருத்துவமனைகளை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் முதலுதவி கிடைப்பதில் பெரும் சிரமம் நிலவுகிறது. மேலும் மகப்பேறு காலத்தில் பெண்கள் உரிய நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஹாஸ்பிட்டல் இருந்து நர்ஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போ 4 வருஷமா நர்ஸிங் இல்லை. கன்சீவாக இருக்கீங்க, குழந்தைங்க வச்சுருக்கீங்க, எல்லாமே இங்கேருந்து ரொம்ப தூரம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போய் தான் ஹாஸ்பிட்டல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நைட்டில் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. அதனால இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டினியூவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குறோம். எனவே சன்னியாசிப்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் நிரந்தர செவிலியரை நியமித்து 24 மணி நேரமும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வந்து எங்களுக்கு வேண்ட எந்த இதுவுமே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒரு நர்ஸ் வருது. அதுக்கடையில் யாருக்கு எந்த நோய் நொடி வந்தாலும் நாங்கள் 7 கிலோமீட்டர் தாண்டி சங்ககிரி ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அதனால் ரெகுலராக எங்களுக்கு ஒரு நர்ஸை வைக்கிற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏற்பாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து வட்டார மருத்துவ அலுவலர் வைத்தீஸ்வரனிடம் கேட்டபோது தற்போதுள்ள பணியாளர்கள் பற்றாக்குறையின் காரணமாகவே வாரம் ஒருமுறை மட்டுமே செவிலியர்கள் சென்று வருவதாகவும் அரசு புதிய பணியாளர்களை நியமிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். ஆகவே பொதுமக்களின் நலன் கருதி சன்னியாசிப்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் உடனடியாக நிரந்தர செவிலியரை நியமிக்க மாவட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது.